நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா காசிமேடில் இருக்கிறோம் நண்பர்களே. இங்கே வந்து காசிமேடு மீன் மார்க்கெட் வந்திருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக பார்த்துருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபீஸ் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வாங்க நண்பர்களே, இந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். காசிமேடு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட் போகிற வழியில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில் நம்மளுக்கு இந்த ஹோட்டல் வந்துடும். இந்த ரோட்டில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா பிரிஞ்சி சென்டர், இந்த கடையில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து மார்னிங் சாப்பாடு சாப்பிடல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கடையில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சோடனே ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். எவ்வளோன்னு கேட்டேன். ஜஸ்ட் 20 ரூபீஸ் அப்படின்னாங்க. 40 போட்டிங்களா? அதெல்லாம் என்னது? கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா. இப்போ இருக்கிற விலைவாசியில் வந்து 20 ரூபாய்க்கு தர்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த குட்டி பையங்கள்லாம் வந்து வாங்க வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து 20 ரூபாய்க்கு என்னெல்லாம் தந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவான்டிட்டியில் வந்து உங்களுக்கு பிரிஞ்சி ரைஸு, இந்த புதினா சட்னி, அப்புறம் இந்த தயிர், வெங்காயம், அப்புறம் இந்த ஊற்றிக்கிற இந்த கிரேவி, இதெல்லாம் தந்தாங்க. 20 ரூபாங்கிறபோது ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பாடும் ரொம்பவே ரைஸ் ரொம்ப ஹை லெவல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, லோ லெவல் அப்படின்னு சொல்ல முடியாது. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் வந்து அந்த தயிர் வெங்காயம் அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த புதினா சட்னி அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த கிரேவி வந்து ஜஸ்ட்டு லைட்டாக பிடிச்சிது. மற்றபடி இந்த கடையில் வந்து அப்புறம் அந்த பிரிஞ்சி ரைஸோட வந்து மீல் மேக்கர் அதுவும் சேர்த்து கொடுத்தாங்க. இவ்வளோ ரேஞ்சுக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்குறது வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். 30 ரூபா 40 ரூபாய்க்கு தர்றாங்க. என்னென்னு கேட்டால் கொஞ்சம் வந்து மீல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நண்பர்களே, இந்த சைடு போனீங்கன்னா, சென்னை காசிமேடு சைடு போனீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் இங்கே சாப்பிட்லாம். இந்த மாதிரி சின்ன ஹோட்டல் வந்து உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு டைம் கிடைச்சுன்னா போய் கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணலாம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களை வந்து சேரும்.